ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான, அதே சமயம் நம்மளோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்டப் பண்ணுற மாதிரியான ஒரு ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னா முருங்கைக்கீரை ரசம் தான். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறையவே விட்டமின்ஸ், அயன்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மழை காலத்துக்கு இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ரெமெடியாகவே இருக்கும். அது வந்து காஃப், கோல்டு எல்லாமே இது வந்து க்யூர் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த முருங்கைக்கீரை ரசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் அன்றைக்கி 1 கப் பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம் அளவு இருக்கும். ஸோ 1 கப் பருப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு 4 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த பருப்பு ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்ம கீரையை ரெடி பண்ணிடலாம். இது கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 கை அளவு நல்ல தாராளமாகவே முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கீரையோட அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்க்குறப்போ கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். அதனால இது ரெண்டையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இந்த பச்சை நிறம் வந்து மாறாமல் இருக்கும். அதுக்காக மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து கீரை வந்து சீக்கிரமே வெந்துடும். இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஸோ ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம ரசத்துக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். நாளைக்கு 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 ஸ்பூன் தனியா, அப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நான் தோல் உரிக்காமல் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு தோல் உரிக்காமல் சேர்த்தாதான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரசத்துக்கு எப்போவுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோட நம்ம ஒரு 3 தக்காளியும் சேர்த்து இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்க போகிறோம். அதாவது ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இப்போ அடுத்ததாக நம்ம முருங்கைக்கீரை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கீரையை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இதில் வந்து கீரையை அரைச்சும் சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த கீரையை வந்து நீங்கள் அப்படியே கூட சேர்த்தும் செய்யலாம். நான் ஆல்ரெடி பருப்பு சேர்க்காம முருங்கைக்கீரை ரசம் ஒன்று செஞ்சுருக்கேன். நம்மளோட சேனலில் இருக்குது. ஒரு 5 இயர்ஸ் பேக் இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் இருக்குது. நான் அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். வேணும்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி முருங்கைக்கீரை வேக வச்ச தண்ணியோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பருப்பும் நல்லா வெந்துருச்சு. நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மசிச்சு விட்டுக்க போகிறோம். இந்த தக்காளி எல்லாமே நம்ம முழுசாக சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால் இந்த பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா ஒன்று சேர மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இதை இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ அதே பேனில் நம்ம ரசம் செஞ்சுக்க போகிறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1/4 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. வந்து கடுகு நல்லா வெடித்து வெந்தயம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். இதோட ஒரு கைப்பிடி
கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். பெருங்காயம் தான் இதில் ரசத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல மணமாக இருக்கும். ஸோ நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1 ஸ்பூன் கிட்ட நல்லா சேர்த்துக்கிட்டேன். இதோட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்புறமா நம்ம ரசத்துக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்ததான் என்ன சேர்க்க போறோம்னா, நம்ம பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். பருப்பும் தக்காளியும் சேர்த்துட்டு இதோட நம்ம முருங்கைக்கீரை அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நான் இன்னைக்கு புளி எதுவுமே சேர்த்துக்கல, அதுக்காக தான் நான் இன்னைக்கு தக்காளி பழம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் புளி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தக்காளியோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வேக வைக்கிறப்பவும் தக்காளி சேர்த்துருந்தேன், மசாலா அரைக்கிறப்பவும் சேர்த்துருந்தேன். ஏன்னா நான் புளி சேர்க்கலை, அதனால தான் நான் அதிகமாக சேர்த்துருந்தேன். நீங்கள் வந்து தக்காளி அதிகம் வேணாட்டி கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் புளி கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா நொரக்கூட்டி வரணும். அதாவது ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, கொதிச்சா நல்லா இருக்காது. ஸோ சுற்றிலும் இந்த மாதிரி நொரக்கூட்டி, அதாவது கொதிக்கிற ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நல்லா தாராளமாக கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். அப்புறமா இதில் வந்து ரசத்துக்கு எப்போவுமே நீங்கள் எந்த ரசம் வச்சாலுமே 1 ஸ்பூன் லாஸ்ட்டில் சுகர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட். சுகரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தோன்னா நம்மளுடைய முருங்கைக்கீரை ரசம் ரெடி. நல்ல மணமாக இருக்கும், அதுமாதிரி சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே சூப் மாதிரி கூட குடிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.